ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கலான்னு சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி என்ன விலாக்னா சண்டே ஸ்பெஷல். மேக்ஸிமம் இன்றைக்கி வீடியோ நைட்டே அப்லோட் பண்ணிவிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இட்லி சாம்பார் தான் பண்ண போகிறோம். மார்னிங் இப்படி தான் இருக்கோம், லஞ்சு நல்லா சூப்பராக பண்ணிடலாம். ஓகே, இப்போ இட்லி சாம்பார் பண்ணுறத பார்க்கலாம். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, விசக்கும். வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சுமாரெல்லாம் இருக்கு. யாருக்காச்சும் இட்லி சாம்பார் பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. இப்போ வந்து நம்ம தம்பிக்கு போலியோ சொட்டு மருந்து போடுறதுக்காக தம்பி சேர்த்துக்கிட்ட பால்வாடிக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு பார்க்கலாம். போடு. அழுத்தக்கூடாது, அழுத்தக்கூடாது. ஆமா, பிடிங்க, எல்லாம் பிடிங்க. லஞ்சுக்கு வந்து சாப்பாடு, சைட் டிஷ் வந்து முட்டை, அப்புறம் சாப்பாடுக்கு குழம்பு என்னன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது சொல்கிறேன். சாப்பாடு
இப்போ வந்து அரிசி போட்டுடலாம். எப்போ கண்ணு வலிக்குது. இந்த எக்கை பீல் பண்ணுறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப அப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே போல் இன்னைக்கு இவர் போயிட்டு ஆரியோட டேடி போயிட்டு முட்டை வாங்கிட்டு வராரு. ஒரு முட்டை 7 ரூபா 50 பைசா. என்னால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல இது இவ்வளோ விலை வரும்னு. நான் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் வாங்கின ஃபஸ்ட்டு முட்டையோட விலை வந்து 2 ரூபா. நான் வாங்கும்போது ஒரு முட்டையோட விலை 2 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ 7 ரூபா 50 பைசா. இன்னும் கொஞ்சம் மாதம் ஆச்சுன்னா ஒரு முட்டையோட விலை 10 ரூபா வந்துடும் போல. எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் வீட்டில் கோழிலாம் வச்சுருக்கோம். அந்த முட்டையை சாப்பிட்டுக்குவோம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எப்போதுமே டிமாண்ட் இருக்கும்போது தான் வந்து ஒரு பொருளோட ஒரு பொருளோட ப்ரைஸை வந்து விலை ஏற்றுவாங்க. ஆனால் இங்கே சப்ளை அதிகமாக இருக்கும்போதே வந்து ஒரு பொருளோட விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எக்கு சாப்பிடணும், எக்கு ஒயிட் சாப்பிடணும், அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கூட பொருளில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதோ ஒரு டயட் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, எக் ஒயிட் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே போல் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே எக்கோட சப்ளை அதிகமாக தேவைப்படுது. அதனால தான் முட்டையோட விலை ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் முட்டையோட விலை 10 ரூபாய் வந்தாலும் வந்துடும். சரி, இது நம்ம உரிச்சிட்டு நம்ம தவா ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாம். எங்கடா வைக்கிட்டு இது வந்து எக் தவா ஃப்ரை. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, தோசைக்கல்ல போட்டிருக்கோம், அதனால இது எக் தவா ஃப்ரை. இதுவே நான் வானல்ல செஞ்சா அது எக் கடாய் ஃப்ரை. நம்மளுக்கு தோன்ற பேரை நம்ம வச்சுக்கலாம். இப்படிதான் யூடியூப்ல பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எக் தவா ஃப்ரை. எக் தவா ஃப்ரை ரெடி. எப்படி நல்லா இருக்கா? விழுந்துக்கிட்டே இருக்கு. சரி, எல்லாத்தையும் எடுத்து இதில் வச்சிடலாம். அவர் இதை என்ன வச்சு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, தன்னை ஒரு கேமராமேனா நினைச்சுக்கிட்டு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பெஷலான குழம்பு என்னன்னு பார்த்துடலாம். எங்கள் கிட்ட காட்டிலும் ஸ்பெஷலான குழம்பு பார்க்கட்டும்.
இதுவும் அந்த ஸ்பெஷலான குழம்பு. ஆமாங்க, தயிர் தான் அந்த ஸ்பெஷலான குழம்பு. இன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா நாங்கள் நேற்று நைட்டே வந்து சிக்கனு மட்டன் அந்த மாதிரி நேற்று நைட்டு தான் சாப்பிட்டோம். அதனால இன்னைக்கு மார்னிங்காக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நாங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். நைட்டு டின்னரும் போகலான்னா அது இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்றதுனால நான் வீடியோ கண்டினியூ பண்ணலை. மட்டும் இல்லை, தயிர் சாதம்னா ஊறுகாய் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஊறுகாய்னா ரொம்ப ஃபேவரெட்டு. ஊறுகாய் டப்பாவும் காலியாக போகுது, மறுபடியும் போட்டு வைக்கணும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன லன்ச் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன். பை கைஸ்.